அனைவருக்கும் வணக்கம். வைகாசி அமாவாசை மாதந்தோறும் அமாவாசைகள் நாம் வழிபாடு செய்து கொண்டு வந்தாலும் வைகாசி அமாவாசைக்கு ஒரு சிறப்பு என்னவென்றால் நம் முன்னோர்கள் அன்று பூமிக்கு வருவதாக ஐதீகம். குறிப்பாக அமாவாசை என்பது நம் முன்னோர்களுக்காக செய்கின்ற மிக முக்கியமான வழிபாட்டு முறையாகும். இந்த பூஜை இறை வழிபாட்டை விட முன்னோர்கள் வழிபாடும் நம் தாய் தந்தை இல்லாதவர்கள் மிக முக்கியமாக வழிபாடு செய்ய வேண்டிய பூஜைகளில் முதன்மையானது அமாவாசை ஆகும். இந்த பூஜை அன்று அவர்களுடைய பிள்ளைகள் கண்டிப்பாக, அதாவது சிதார்த்தம் என்று சொல்வார்கள், முடிந்தால் கொடுங்கள், கொடுக்க முடியாவிட்டாலும் அன்று தான தர்மங்கள் செய்யுங்கள். உங்கள் முன்னோர்கள் உங்கள் தாய் தந்தையை நினைத்து மனதார வழிபட்டு அன்று இலை போட்டு சாப்பாடு செய்து அவர்களுக்கு பிடித்த உணவை வைத்து தயவு செய்து பூஜை செய்யுங்கள். காரணம், நாம் எப்போது நம்மளுடைய உறவு முறை பல வகையில் இருந்தாலும் தாய் தந்தைய உறவு முறை மட்டும் பிதுர் கடன் என்று சொல்வார்கள். அதை நாம் உயிரோடு இருக்கும் வரை செய்துதான் ஆக வேண்டும். அடுத்து நம்முடைய பிள்ளைகள் அந்த கடனை செய்துதான் ஆக வேண்டும். இது வழி வழியாக நம் முன்னோர்கள் சித்தர்கள் இறை வழிபாட்டோடு சொல்லிக் கொடுத்த மிக அதி உன்னதமான ஒரு வழிபாட்டு முறையாகும். ஆகவே இந்த அமாவாசை கடைபிடிங்கள். இதற்கு முன்பு இல்லாவிட்டாலும் தயவு செய்து இனிமேலாவது செய்ய முயற்சி எடுங்கள். அன்று முக்கியமாக நம்முடைய தாத்தா பாட்டி, நம்முடைய அப்பா அம்மாவை வணங்க வேண்டும். அன்று பூஜை செய்து காக்கைக்கு உணவளிக்க வேண்டும். ஏனென்றால் முன்னோர்கள் காக்கை வடிவில் வருவதாக ஐதீகம் இருக்க காரணத்தால் காக்கைக்கு உங்கள் கையால் உணவு தானம் செய்யுங்கள். இல்லாதப்பட்டவர்களுக்கும் அந்த தானம் செய்யலாம். அது மிகப்பெரிய நல்லதை தரும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அமாவாசை நம் முன்னோர்கள் நல்ல முறையில் செய்த காரணத்தால் தான் அந்த தலைமுறை மிகப்பெரிய வளர்ச்சியும் முன்னேற்றம் அடைந்தார்கள். தற்போது உள்ள தலைமுறையில் அது சற்று இடைவெளி வந்துவிட்ட காரணத்தால் என்னவோ தெரியவில்லை, பணத்துக்கும் செல்போனுக்கும் வயதுக்கு மரியாதை இல்லாத போய்விட்ட காரணத்தால் இந்த அமாவாசை பூஜையை அலட்சியப்படுத்தும் நிலை வந்துவிட்டது. அதை தயவு செய்து இனிமேலாவது அப்படி செய்யாமல் வருகின்ற அடுத்த தலைமுறைக்கு அதை சொல்லிக் கொடுத்து வளருங்கள். அமாவாசை என்பது சாதாரண பூஜை அல்ல. அது நம்முடைய முன்னோர்கள் வழிபாடு, நம்முடைய தாய் தந்தைக்காக நாம் செய்கின்ற மிக அதி உன்னதமான ஒரு வழிபாடு. அந்த வழிபாடு கண்டிப்பாக செய்துதான் ஆக வேண்டும். அப்படி என்றால் தற்கால பெற்றோர்கள் அதை செய்து அதை நம் அடுத்த தலைமுறை என்று சொல்லி நம் பிள்ளைகளுக்கு அதை வழிநடத்த வேண்டும். உலகத்தில் எதை எவ்வளவு சம்பாதித்தாலும் தாய் தந்தைக்கு இணையான ஒரு தெய்வம் இனிமேலும் எப்போதும் உலகத்தில் உருவாகப் போவதில்லை. தாய் தந்தையை மதித்து